Hi, today 12th Max chapter on example 1.38 பார்க்கலாம். Determine the values of lambda for which the following system of equations 3 lambda minus 8x plus 3y plus 3z equals 0, 3x plus 3 lambda minus 8y plus 3z equals 0, 3x plus 3y plus 3 lambda minus 8z equals 0 has a non-trivial solution. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ட்ரைவல் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா லாம்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3, XYZன்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3, 3 ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். கிவன் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹேஸ் அண்ட் நான் ட்ரைவல் சொல்யூஷன். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் வந்து நான் ட்ரைவல் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் ட்ரைவல் சொல்யூஷன் அப்படின்னா பிஎஃப்ஏவும் பிஎஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே சமயம் நம்பர் ஆஃப் அன்னோனை விட லெஸ் தென்னாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து அது நான் ட்ரைவல் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. த டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஷுட் பி 0. இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்டோட டிட்டர்மைன் வந்து 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம தனியாக எழுதிக்கலாம். டிட்டர்மினேஷன் போட்டு இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கலாம். இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 lambda minus 8, 3, 3. நெக்ஸ்ட் வந்து 3 lambda minus 8, 3. லாஸ்ட் ஒன் வந்து 3 lambda minus 8. இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதி ஈக்குவல் 0 இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஈக்குவல் 0ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதையும் கொஞ்சம் நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தடில் வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ R1 சேஞ்ச் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. R1 பிளேஸ்க்கு மட்டும் R1, R2, R3 மூணையும் வந்து ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த மூணுலேயுமே வந்து ஒரு 3 lambda minus 8, 3 தான் இருக்குது. ஸோ ஒரு இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணாலே அதுவே வந்து நம்ம 3 இதுக்கும் எழுதிக்கலாம். 3 lambda minus 8 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. இப்போ இந்த ப்ளஸ் 3 சேர்ந்து 6 ஆயிடுது. ஸோ இந்த 3 lambda minus 8 ப்ளஸ் 6, மைனஸ் 8ல் 6 போச்சுன்னா -2. ஸோ 3 lambda minus 2ன்னு வருது. ஸோ இந்த மூணுக்குமே வந்து 3 lambda minus 2 தான் வரும். ஏன்னா எல்லாமே சேம் தான். 2 3 இருக்குது, ஒரு 3 lambda minus 8 இருக்குது. ஸோ மூணுமே ப்ளஸ் பண்ணும்போது இதே தான் வரும். ஸோ R1 பிளேஸில் மட்டும் 3 lambda minus 2ன்னு மட்டும் எழுதிட்டு மீதி R2 R3 வந்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, R1 மூணுலேயுமே வந்து 3 lambda minus 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா 3 lambda minus 2 மட்டும் R1லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் வெளியில் எடுத்துட்டோன்னா இதிலெல்லாம் 1 வந்துடும். ஸோ 1 1 1 மற்ற ரெண்டுமே வந்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் வந்து இன்னுமே வந்து நம்ம எலிமினேஷன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னா, இங்கே வந்து 0 கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், R1 ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு R2லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது 0 கிடச்சிரும். இங்கேயும் வந்து R1 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R3லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கேயும் 0 கிடச்சிரும். ஸோ R2 சேஞ்ச் டு R2 மைனஸ் 3R1, R3 சேஞ்ச் டு R3 மைனஸ் 3R1. R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை, அதை மட்டும் அப்படி எழுதிக்கலாம். இந்த 3 lambda minus 2 வெளியே அப்படியே எழுதிக்கணும். R1 அப்படி எழுதிட்டு R2 R3 சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். R2 ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 3 lambda minus 8, 3. அது வந்து ஃபஸ்ட்டு அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3R1 3ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதணும். R1ல் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் மூணுமே 1 தான் இருக்குது. ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது மூணுக்குமே வந்து என்ன தான் வரும், 3 தான் வரும். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட்னால சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸ், மைனஸில் இருக்கிறதுலாம் ப்ளஸ்ஸு. இதெல்லாம் மைனஸ் மாற்றிட்டு 3ல் 3 போச்சுன்னா 0. 3 lambda minus 8ல் -3 இங்கே எழுதியிருக்க பாருங்கள். 3 lambda minus 8 -3, -8 to -3 ப்ளஸ் பண்ணும்போது -11 வருது. ஸோ 3 lambda minus 11ன்னு இதுக்கு வரும். நெக்ஸ்ட்டு 3 - 3 0. இதை வந்து R2 பிளேஸ்க்கு வந்து நம்ம அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் R3 minus 3R1. ஸோ R3 வச்சுட்டு அப்படி எழுதிட்டு 3 lambda minus 8 எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 3R1 3ஆல் மல்டிபிள் பண்ண எழுதுனா அதுவும் 3 தான் வருது. ஸோ எழுதிட்டு சிம்பிள் மாற்றிட்டு 3ல் 3 போச்சுன்னா 0, 3ல் 3 போச்சுன்னா 0, 3 lambda minus 8ல் -3 போச்சுன்னா 3 lambda minus 11. இதே தான் இங்கே எழுதிக்க பாருங்கள். 3 lambda minus 8 -3, -8 -3 வந்து -11 ஆயிடுது. ஸோ 3 lambda minus 11 இங்கே வருது. இதை வந்து R3. ஸோ R3 பிளேஸ்க்கு வந்து நம்ம அதை எழுதிக்கலாம். 3 lambda minus 11. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினேட் கண்டுபிடிக்கணும். இப்போ டிட்டர்மினேட் இந்த 3 lambda minus 2 வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு மட்டும் நம்ம டிட்டர்மினேட் இப்போ கண்டுபிடிக்கலாம். நிறைய இடத்துல இப்போ 0 இங்கே 1லாம் வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து நம்ம டிட்டர்மினேட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ கண்டுபிடிச்சா 3 lambda minus 11 the whole squareன்னு வருது. ஓகேவா, இது வந்து 0வாக தான் இருக்கணும். இங்கே 0 போட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 lambda minus 11 the whole square எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு நம்ம நார்மலாக டிட்டர்மினேட் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட் ஒன்
1 அப்படியே வச்சுட்டு இந்த 1ஓட ரோவு காலம் விட்டு மற்ற 4 இதுலேயே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா 3 லேம்டா மைனஸ் 11 3 லேம்டா மைனஸ் 11 மல்டிபிள் பண்ணும்போது 3 லேம்டா மைனஸ் 11 தான் ஹோல் ஸ்கொயர் வருது மைனஸ் இந்த 0 மல்டிபிள் பண்ணும்போது 0 தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை இப்போ -1ன்னு வச்சுக்குவோம். -1ன்னு வச்சுட்டு இதோட ரோவு காலம் விட்டு மீதி இருக்கிற 4 பார்த்தா 0 என்று 3 லேம்டா மைனஸ் 11 0 ஆயிடுது மைனஸ் 0 என்று 0 0 ஆயிடுது. இது 0 வந்துடுது. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், +1ன்னு வச்சுட்டு இந்த 1ஓட ரோவு காலம் விட்டு மீதி இருக்கிற 4 பார்ப்போமா, இதுவும் 0 ஆயிடுது இதுவும் 0 ஆயிடுது. ஸோ இதுவும் 0 ஆயிடுது. இப்போ மீதி என்ன தான் இருக்குது, 3 லேம்டா மைனஸ் 11 ஹோல் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கிறோம். ஓகேவா. இப்போ இதுலேருந்து எப்படி லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 0ன்னு கிடைக்குது. ஓகேவா. எந்த நம்பர் கூட 0 மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று 0 இருந்தால் தான் இங்கே வந்து 0 வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது 0ன்னு போட்டு பார்க்கலாம், அப்புறம் இதுவும் 0ன்னு போட்டு பார்க்கலாம். 3 லேம்டா மைனஸ் 2 ஈக்குவல் 0 3 லேம்டா மைனஸ் 11 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0. இப்போ 3 லேம்டா ஈக்குவல் இந்த -2 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போகுது, அந்த சைடு போகும்போது +2ன்னு போயிடுது. ஸோ லேம்டா ஈக்குவல் இந்த 3 வந்து இங்கே மல்டிபிள் இருக்கனால இங்கே போகும்போது டிவைடில் போகுது. ஸோ 2/3. இப்போ இதில் பார்க்கும்போது 3 லேம்டா மைனஸ் 11 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 0னாலும் இப்போ 3 லேம்டா மைனஸ் 11 ஈக்குவல் டு 0 தான் வரும். ஏன்னா இது ஸ்கொயர் பண்ணும்போது இது இன்னொரு 3 லேம்டா மைனஸ் 11 தான் மீனிங். ஸோ அதுவும் வந்து இதே தான் வரும். ஸோ இது ஈக்குவல் இங்கே பாருங்கள் 3 லேம்டா மைனஸ் 11 3 லேம்டா மைனஸ் 11 அப்படி தான் வரும். ஸோ ரெண்டுமே 0 தான். ஸோ ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 3 லேம்டா மைனஸ் 11 ஈக்குவல் 0 3 லேம்டா ஈக்குவல் -11 வந்து அந்த சைடு போகும்போது +11 போயிடுது. ஸோ லேம்டா ஈக்குவல் 11/3. இந்த 3 வந்து இங்கே மல்டிபிள் இருக்கனால இங்கே போகும்போது டிவைடில் போகுது. ஸோ லேம்டா ஈக்குவல் 11/3. அவ்வளோதான். தேங்க்யூ.